அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிதான் இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்கு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். போஸ்டு மேரேஜ் மை கியூட் லிட்டில் பிரின்சஸ். எஃப்எஃப் போட்டே ரொம்ப நாளாச்சு இல்லை? சரிடா, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ ஒசி கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிருப்பீங்க. அது வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன், இப்போ கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லெக்ஸியை தான் பார்க்குறீங்க. அவள் பார்த்து பல்ல காட்டிகிட்டே இருக்கா. பட் வந்து ஒசிக்கு அதை கண்டுக்கவே இல்லை. அந்த சைட் போய் உட்காந்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஏய் என்ன அவனை பார்த்து எப்படி பல்ல காட்டுற? பார்த்தா ப்ளே பாய்மா இருக்கான். ஆனால் நான் அண்ணாண்ட கூப்பிட்டோன்னே முடியாது, ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக சொல்கிற. அப்போ ஆளு தானே? ஏய் தெரியும்டி, அவன் ஏன் ஆளு தான். அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு தெரியல, தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் அவனே பார்க்குதுங்க. இந்த ஸ்கூல்லேயே அவன் தான் ரொம்ப ஃபேமாக இருக்கான். என்னது, அவன் தான் ஃபேமா? நம்ம ஜங்குக்கோட ஃபேமாக இருக்கானா என்ன? இல்லைல்ல அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க. பட் லெக்ஸி, என்னடி ஏதோ யோசிச்சிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எங்கே இன்னும் யாரும் வரல? வருவாங்கடி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றா. ஸோ உங்களுக்கான கிளாஸ் டீச்சர்ஸும் வந்துடுறாங்க. ஸோ அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்குது. இந்த அதர் சைட் ஜங்குவை காட்டினா அவன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? ஒரு டைம் நான் இங்கே இல்லைன்னா இப்படி தான் எல்லாம் பண்ணுவீங்களா? லாஜிக்லாம் எவ்வளோ லோவாக இருக்குது. உங்களை இதுக்கு தான் நான் வேலைக்கு வச்சேனா? பாஸ், நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க நம்ம கம்பெனி ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதான் எப்படின்னு கேட்குறேன். நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்? அது எப்படின்னா, சரி சொல்லு, ஏதாச்சும் இருக்கும்ல, சும்மா ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. அது வந்து நம்ம கம்பெனியில் என்ன என்ன சொல்லு. அது வந்து நம்ம ப்ராடக்ட் செய்யறதுக்கு தேவையான அந்த சீக்ரெட்ஸ்லாம் நம்ம கம்பெனி யாரோ ஒருத்தர் லீக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்டு செஞ்சு நமக்கு முன்னாடி அவங்க சேல் பண்ணிட்டாங்க. வாட்? இது எப்படி நடக்கும்? எப்படி சான்ஸ் இருக்குது? எல்லாமே பர்ஃபெக்டாக தானே இருந்துச்சு. நமக்கு தெரியாமல் எப்படி? அதான் எனக்கும் தெரியல யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு. ஏய், இப்படி சில்லி ரீசன் சொல்கிறதுக்கு தான் எனக்கு பிஏவா ஒன்று வச்சுருக்கனா? அதெல்லாம் தெரியா, நீ என்ன பண்ணுவே தெரியாது. அவள் யார் எவன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வா அப்படின்ட்டு ஜங்குக்கு அந்த கேர்ளை பார்த்து ரொம்ப மோசமாக திட்டுறான். அவளும் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவன் ஜங்குக் தான், சி வந்த ஃபர்ஸ்ட் டேவே இப்படி இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? எந்த கம்பெனின்னு தெரியலையே, எந்த நான் இந்த வேலை பார்த்துச்சு. கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா நம்ம நம்ம ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? அப்பாக்கிட்ட இந்த கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு நான் வந்துட்டேன். அப்போ நான் தானே பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். நான் ரூஹி மேலே ரொம்ப ஓவராக ஃபாலோ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் நடக்குது. நம்ம பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், அவளும் அவள் ஸ்டடீஸில் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சிஸ்டமை தட்டிட்டு இருக்கான். பட் இந்த சைட் நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஜாலியாக லெக்ஸி கூட ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ கேன்டீன்லாம் இருக்கீங்க. அப்போ ஒசகி தான் அவனுக்கு உங்கள் மேலே ஒரு கண் லைட்டாக க்ரஷ் மாதிரியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறான். பட் எல்லா கேர்ள்ஸும் அப்படியே ஒசக்கியே பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு தான் வந்தா, அதுக்குள்ளே அவனே போய் அவள் பக்கத்தில் உட்காடுறானே, சி அப்படின்ட்டு அவங்க பாட்டு காசிப் பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லெக்ஸி பார்த்துட்டு அவங்க லைட்டாக ஜலஸ் ஆகுது. பட் ஒசிக்குதா, ஏய் என்ன அப்படி பார்க்குற? எதுக்கு இவ்வளோ பிளேஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அங்கேயெல்லாம் உட்காராம எதுக்கு என் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் உட்காடுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இல்லை, அதெல்லாம் சரி வராது. நீங்கள் என் பக்கத்தில் உட்காராதீங்க, அந்த சைட் போய் உட்காருங்க. ஏய் என்ன நீ, வா நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. வா நீன்னே பேசு சரியா? இல்லைன்னா வாடா போடான்னு பேசு. எனக்கு அது பிடிக்கும், பொண்ணுங்க அப்படி பேசுனா.
இங்கே பாருங்க, எனக்கு நல்லா தெரியுது நீ நீ என்னை ரூட் விட்றன்னு. ஆமாம், தெரியுதுல்ல. ஏய், அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வர்றீங்க. பட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ஃபுட்டை தூக்கிட்டு அப்படியே எழும்பிட்டு போகிறீங்க. லெக்ஸி உங்கள் பின்னாடியே வர்றா. ஏய், என்னடி இப்படி வந்துட்ட? ஏதோ சொல்ல வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லெக்ஸி அப்படின்ட்டு டஸ்ட்பினில் அந்த ஃபுட்லாம் போட்டு அப்படியே தான் அந்த கிரவுண்டு இருக்குங்களா, அந்த சைட் தான் ஃபுட்பால் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கே நடந்துகிட்டே போயிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து லெக்ஸி எங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பா. ஏன்னா நீங்கள் செம்ம கோவத்தில் அந்த இடத்த விட்டு வெளில வந்திருப்பீங்க. அவளும் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு உங்கள் பின்னாடியே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ நீங்கள் இப்போ தான் ஜங்குக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 3 டைம் பண்ணியிருப்பீங்க. அவன் கால் அட்டன் பண்ணிட்டு, ஏய் அதான் கால் எடுக்கலைன்னு தெரியுது இல்லடி, அப்போ எதுக்குடி மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்க? ஜங்குக், ஏன் கோவமாக இருக்கியா என்ன? ஓ மை காட், என்ன பண்ணுறது? இல்லடி, கோவம்லாம் இல்லை. எதுக்கு கால் பண்ண? நான் பிஸியாக இருந்தேன். சரி, நான் வைக்கட்டுமா? அதான் எடுத்துட்டல, எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு. அது இல்லை ஜங்கு, உன் கூட பேசணும்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். ஏன், ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஸ்கூலில் யாராச்சும் உன்னை புள்ளி பண்ணுறாங்களா? சொல்லு. பிரின்சிபல் இப்போ தான் கால் பண்ணா, எனக்கு கூட பேசினா. நீ யார் இந்த விஷயத்த ஸ்கூலில் சொல்ல வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஏண்டி சொல்லிருக்கலாம்ல? ஜங்கு, புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் வானா. நீ எனக்கு அது பிடிக்கல. நான் நார்மலாக இருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் பெரிய பில்லியனர் பொண்ணுன்னு தெரிய வேணாம். அதுவும் சரிதான், இல்லாட்டி தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண? இல்லை, மைண்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஏய், என்னாச்சு? என் புஜ்ஜிக்குட்டிக்கு என்னாச்சு? அது வந்து ஜங்கு, அது என்னன்னா. என்னடி சொல்லு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணானா? எப்படி சரியாக கண்டுபிடிக்கிறான். இப்போ இவங்கிட்ட முடியாது, இல்லை எதுவும் பண்ணலன்னு சொன்னால் ஏதாச்சும் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பானே. இவங்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது? ஏய், என்னடி ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்க? சொல்லுடி, ஏதாச்சும் பண்ணானா? நீ கால் பண்ண வேகத்தை பார்த்தா தெரியுது, யாராச்சும் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதான் மேடம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. யார் அது? அப்படி இல்லை, யாரும் ப்ரப்போஸ்லாம் பண்ணல. அப்போ என்னடி, என்ன ப்ராப்ளம்? அது வந்து சொல்லுடி, என்ன ப்ராப்ளம்? அது வந்து அது ஏய், என்னடி, நான் வேறு கம்பெனியில் இவ்வளோ பிஸியாக இருக்கேன். இந்த டைம் கால் பண்ணிவிட்டு ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமல் ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது. சொல்லு, எனக்கு மறைச்சா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அது வந்து என்னடி? சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. இதுக்கு தானே கால் பண்ணேன். ஆமாம் ஜங்கு, ஆனால் அவன் என் பின்னாடியே வர்றான். எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆனால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுறானா இல்லை உன்னை? எனக்கு டவுட்டாக இருக்குது. அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் என் கூட பழகுறான். பட் என்னோடய ஃப்ரெண்ட் லெக்ஸி இருக்கால்ல, அவளும் அவனை லவ் பண்ணுறான். ட்ரையாங்கிள் லவ்வா? இல்லை ஜங்குக்கா, சொல்கிறது கேளு அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் முன்னாடி லெக்ஸி நிற்கிறா. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. அது ஜங்கு, நான் இப்போ காலை கட் பண்ணவா? எதுக்குடி? இல்லை நான் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் அப்படியே சொன்னால் கட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு இங்கே கடுப்பாக இருக்குது. கால் பண்ணிட்டு சும்மா இருந்த உசுப்பேற்றி விட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே சிஸ்டமை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் முன்னாடி லெக்ஸி நிற்கிறா. ஏய் ரோஹி, யாருக்கிட்டடி பேசிகிட்டு இருந்த? அது வந்து இது எப்படி சொல்லுவேன்? ஏய் சொல்டி, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? என்கிட்ட ஏதோ மறைக்கிறல்ல? இன்றைக்கி தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே மறைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டல்ல? அதுவா? இல்லை லெக்ஸி, நான் எதுவும் மறைக்கல. கொரியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன், அதான் பேசிகிட்டு இருந்தேன். என்னது, ஃப்ரெண்டு கால் பண்ணாளா?
ஏய் இப்போ தான் என்கிட்ட சொன்னேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை, நீ தான் என்னது என் பர்ஸ்டி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இப்போ என்னடி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இல்லை என்கிட்ட மறைக்கிறியா? அது யார் ஜங்கு? அந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கா அப்படியே அடி வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே திரு முடிச்சிட்டு இப்போ இவகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? இப்போ கல்யாணமானன்னு சொன்னா என்னை பற்றி என்ன நினைப்பா? கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பா. அது வந்து லெக்ஸி. என்னடி இப்படி திருத்துன்னு முழிக்கிற? அப்போது அது யாரு? அது வந்து நான் எப்படி இவகிட்ட சொல்லுவேன்? உன் பாய் ஃப்ரெண்டா? அதை கேட்டதுக்கப்புறம் தான் உனக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஆ ஆ ஆமாண்டி, என் பாய் ஃப்ரெண்ட் தான். ஏய் இதை சொல்கிறதுக்கு ஏண்டி எப்படி சறுக்குடுது எனக்கு? அது அதான் ஓ வீட்டுக்கு தெரிய வந்துட்டு போல, அதான் இங்கே வந்திருக்க. உங்கள் அப்பா அம்மாவும் இங்கே அனுப்பிச்சி படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவன் உன்னை மிஸ் பண்ணுறான், அதனால் நீ அவன் கூட இப்போ கால் பேசிகிட்டு இருக்க, கரெக்டா? ஆ சரியான முட்டாளாக இருக்காளே. ஆ கரெக்டு. ஆமாம், வீட்டுக்கு நான் லவ் மேட்டர் தெரிய வந்துடுச்சு, அதான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்பாடி, இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது. ஏன் உனக்கு ரிலீஃபாக இருக்குது லக்ஸி? அதுவா, இந்த ஒசிக்கி பையன் உன்னை கரெக்ட் பண்ணிடுவான்னு பயந்துட்டே இருந்தேன். ஃபைனலி நீ கம்மிட்டா. இப்போவே நான் ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன். ஏய் 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 நிறுத்துடி. கிளாஸ்மேட்டுக்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, என்னடி ஊர் விட்டு இங்கே வந்திருக்க, எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவ போல. ப்ளீஸ் டி, அதெல்லாம் வேணாண்டி. சரி வேணாமா? அப்படின்னா எனக்கு ட்ரீட்டு கொடு. என்னது ட்ரீட்டா? அது என்னடி ட்ரீட்லாம் கொடுக்க மாட்டியா? உன் ஃப்ரெண்டு தானே, இதை கூட மறைக்கிற. சரி சரி நான் கொடுக்குறேன். எப்போ உனக்கே நான் லஞ்சு வாங்கி கொடுக்குறேன் கேன்டீனில். ஏ அப்படியா? சரி 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 சாரி மச்சான், அது சும்மா உன்னை பயமுறுத்தினேன். ஆனால் ரொம்ப சைல்டிஷாக இருக்க, பார்க்க இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்க. லவ்வுக்கெலாம் பயப்படியா? ரொம்ப மிஸ் பண்ணுறியா உன் ஜங்குக்க? ஆமாம் மிஸ் பண்ணுறேன். அப்படியா? எப்படி அவனை மீட் பண்ண வைக்கலான்னு பார்க்குறேன். அவன் சவுத் கொரியாவில் இருக்கான், நீ இங்கே இருக்க. எப்படிடி நீ ஸ்கூல் படித்து முடிக்கும் வரக்கட்டியும் காலேஜ் முடிக்கும் வரக்கட்டியும் உனக்காக வெயிட் பண்ணுவானா? கண்டிப்பாக வெயிட் பண்ணுவான்டி, கண்டிப்பாக வெயிட் பண்ணுவான். ஓ அவ்வளோ லவ்வு? ஆமாம் லவ்வு தான். பார்க்க எப்படி இருப்பான் அவனா? ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக, பார்க்க க்யூட்டாக ஒரு பன்னி மாதிரி இருப்பான். என்னது பன்னி மாதிரி இருப்பானா? நானே சொல்கிற. அப்போ உனக்கு ரேபிட்னா பிடிக்குமா? பிடிக்கும். அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பான், ஜிம்முக்கெலாம் போவான். என்னது ஆள் ஜிம்முக்கு போவானா? ஏய் அப்படின்னா பார்க்க ரொம்ப ஹாட்டாக இருப்பான்னு சொல்கிற? ஆமாண்டி, ரொம்ப ஹாட்டாக இருப்பான். பா நீ வேற லெவல். ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஒசிக்க மாதிரி இல்லைல்ல. ஏய் அவன் ஒசிக்கியை விட ரொம்ப ஹேண்ட்ஸம்டி, பயப்படாத. நான் ஒசிக்கியெல்லாம் கரெக்ட் பண்ணிட மாட்டேன், நான் ஆல்ரெடி கமிட்டட், புரியுதா? எனக்கு தெரியும் நீ கமிட்டட். சரி சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவள் கூட தான் போகிறீங்க. அப்படியே கிளாஸ் ரூம் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இந்த சைடு சென்டர் வந்து நீங்கள் சென்டராக இருக்கீங்க, இந்த சைடு வந்து ஒசிக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ லெக்ஸிக்கா கடுப்பாகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எழும்பி அந்த சைடு லெக்ஸி பக்கம் போய் உட்காந்துக்கிறீங்க. ஒசிக்கி உங்களை பார்த்துட்டு, ஏய் ரூஹி என்னடி அந்த சைடு போய் உட்காந்துக்கிற? இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே என்ன? இல்லை எனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக ஏதோ அவன்கிட்ட ஆக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டடீஸை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஒசிக்கிக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அவனுக்கு எதோ ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த இடத்த விட்டு எழும்பி போயிடுறான். அப்போ லெக்ஸிதா, அவன் போகிறான்டி. போகட்டும் விடு, அதான் சரி. அவன் என் மேலே ஃபாலோ ஆகுறான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான், பட் அவன் ஹர்ட் ஆகுறான். நான் கிளம்பி போய் பார்க்கவா? ஏதாச்சும் பண்ணு, நான் ஸ்டடீஸாக பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் புக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த சைட் லெக்ஸி தான் அப்படியே போயிட்டு, ஒசிக்கி
நில்லு, எங்கே போகிற நீ? எதுக்குடி இப்போ ஏன் பின்னாடி வர? அது வந்து உன்கிட்ட. ஏய், எதுக்கு இப்போ பின்னாடி வரேன்னு கேட்டேன். அதான் என்னை சொல்ல விட. சரி சொல்லு என்ன? அது வந்து நீ ஏன் இப்போ கோமா வந்த? நான் கோமா வரல, உனக்கு என்னடி? எனக்கு தெரியும் நீ ரூஹியை லவ் பண்ணுற தானே. ஏய் லூஸு, நான் இங்கே லவ் பண்ணுறேன். அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு நினச்சேன். என்னைக்காச்சும் நான் இந்த பொண்ணுக்கிட்டே பேசி நீ பார்த்துருக்கியா உன்னை தவிர? ஆ, பார்த்ததில்ல. நான் எந்த பொண்ணுக்கிட்ட போனால் என்னை வலிஞ்சு தான் பழக்கம் என்கிட்ட. ஆனால் அவள் மட்டும்தான்டி என்கிட்ட வலியலை, நார்மலாக இருந்தா. அதான் ஃப்ரெண்டாக பார்க்கலான்னு பார்த்தா அவள் என்னை தப்பாக நினச்சிட்டா. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எழும்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு என் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கிளாஸ் ஹவர்ஸும் முடியுது. இப்போ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வெளில வரீங்க. ஏன்னா லெக்ஸிக்கும் வசிக்கும் எதுவும் தெரியக்கூடாது, நம்ம மேரேஜ் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, வா பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல், இல்லடி நான் வர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ சாக்க சொல்லி நின்றுப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜங்கோட கார் வந்து அங்கே நிற்கிது கொஞ்சம் தூரத்தான். ஸோ அவங்க கால் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அப்படியே அந்த காரில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே ஜங்கு உங்களை பார்க்குறான். ஏய் என்னடி இப்படி சொட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் எடுத்து உங்களுக்குலாம் அப்படியே வைப் பண்ணி விட்றான் உங்கள் நெக்கிக்கிட்டேலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு அப்படி பண்ணுறது. முன்னைக்கெல்லாம் பண்ணியிருப்பான், பட் இப்போ உங்களை பிடிச்சி உங்கள் ஷோல்டர் இந்த சைடு திருப்பி உங்ககிட்ட க்ளோஸாக வந்து, ஸோ ஒரு இன்ச்சு தான் இருக்கும் உங்கள் லிப்ஸுக்கும் ஜங்குக்கு லிப்ஸுக்கும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து உங்களோட சொட்டெல்லாம் வந்து வைப் பண்ணி விட்றான். நீங்கள் அப்படியே ஜங்குக்க பார்க்குறீங்க. ஸோ அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் 2 பேருமே அப்படியே ஷாக்காக அப்படியே உங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் அப்படியே ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. ஸோ சடனாக ஜங்க் கொஞ்சம் ரியாலிட்டி ஹிட் ஆகி அப்படின்னு சைடு திரும்பிக்கிறான். ஸோ அவனுக்கு செம்மையாக ப்ரீத் ஆகுது. ஸோ அப்படி செஸ்ட்டை ரப் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. அப்படியே ஒரு கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஒரு சைலண்ட்டாகவே போயிட்டு இருக்குது. ஸோ ஜங்கு, டேய் என்னடா இப்படி அவகிட்ட க்ளோஸாக இருக்க, அவளுக்கு தெரிஞ்சிட போகுது நம்ம அவன் மேலே ஃபாலோ ஆகிட்டோன்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் தெரியக்கூடாது, அவள் சின்ன பொண்ணு, இப்போ ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் உன் ஃபீலிங்ஸை நீ அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படியாச்சும் அவகிட்ட நீ இழந்துருவ, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் இன்னும் மேஜராக கூட ஆகலை, 18 ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் காரை அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். நீங்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குடுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்கு அப்போ தான் கீழேருந்து வந்திருப்பான், ஏதோ ஆஃபீஸ் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு அப்போ தான் வந்திருப்பான். ஸோ நீ ஜங்கு பார்த்துட்டு, என்ன ஜங்கு நீ வந்து இப்போ தான் ரூமுக்கு வர? அது இல்லடி, அது வந்து கீழே ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். என்ன ஏதோ டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளமா ஜங்கு? அதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்குடி. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் எதுக்குடி, அது வந்து உன்கிட்ட சொல்லலாம் தான். நீ இப்போ படிக்கிற பொண்ணு, இதுக்கப்புறம் உன் ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட், நீ அதை தான் பார்க்கணும் சரியா? நம்ம எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, கம்பெனியில் ப்ராப்ளம், வெளில போகலாமா? ஆ வெள்ளையா? அது வந்து சரி போகலாமே அப்படின்றீங்க. அப்போ ஜவுங்களை பார்த்துட்டு, அப்போ நம்ம வெளியே டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றான். ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு இந்த ஜங்கு கூட தான் அப்படியே போகிறீங்க கீழே. இப்போ ஜவுங்களை பார்த்துட்டு, இன்னைக்கு கார் வேணாம், பைக்கில் போகலாமா? என்னது பைக்லையா? சரி போகலாம் அப்படின்றீங்க. பட் ஜங்குக்கு எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்களும் இன்னசென்ட்டாக சரி போகலான்னு சொல்லிட்டீங்க. பட் 2 ஹெல்மெட் எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்மெட் எடுத்து அப்படியே போட்டு விட்றான். அப்படியே பெண்ட் பண்ணி உங்களுக்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்படி போய் ஏன்னா நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருக்கீங்க, அவன் ஹைட்டுக்கு எட்டே மாட்டீங்க. உங்கள் ஹெட்டே அவன் செஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் கீழே தான் இருக்குது, அவ்வளோ குள்ளமாக இருக்கீங்க. அப்போ ஜங்குங்களை பார்த்துட்டு, ஏய் உனக்கு நிறையா ஹார்லிக்ஸாக வாங்கி தரணும், இவ்வளோ குள்ளமாக இருக்க, என்னால் பெண்ட் பண்ணவே முடியல தெரியுமா? நீ சீக்கிரமாக வளடி, இப்படி குள்ள கத்திரிக்காமல் இருந்தா எப்படி?
இப்போ நம்ம 2 பேரும் போனா வேற மாதிரி பார்ப்பாங்க. கப்புள்ஸ் மாரி பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? நீ இப்போ என்ன கூப்பிட்டு போ அப்படின்றீங்க. சரி, சரி நான் கூப்பிட்டு போறேன். அப்படின்ட்டு ஜங்க் மேல உட்காந்துக்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஏறி உட்கார்றீங்க. இப்போ அந்த பைக்ல நீங்க ஜங்கு டைட்டா ஹக் பண்ற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா அப்படின்ட்டு இதுவரை ஜங்கு கூட கார்ல போயிருப்பீங்க. பட் பைக்லலாம் போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜங்கு கூட பைக்ல போறது. இந்த ஃபீலே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஜங்க டைட்டா அப்படி செஸ்ட்டோட ஐ மீன் அவங்களோட செஸ்ட் வந்து ஜங்கோட பேக்ல ஐ மீன் முதுகுல படுது. டைட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல பைக்ல ஒரு கப்புள்ஸ் போனா எப்படி போவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்க செஸ்ட் வந்து அவன முதுகுல படும்போது, நீங்க அப்படியே ஹக் பண்ணிப்பீங்கல்ல. உங்க 2 கையையும் வச்சு அவன் ஸ்டொமக் கிட்ட அப்படியே கீழ அப்படியே டைட்டா புடிச்சிருப்பீங்க. அப்படி படும்போது, அவனுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ஏதோ ஃபீல் ஆகுது. ஹார்மோன்ஸ்லாம் என்னென்னோ பண்ணுது. பட் அத அவனுக்கு உன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண முடியல. பாவம் பையன் ரொம்ப தவிக்கிறான். இப்படி இருக்காளே! ஆனா எல்லாமே க்யூட்டா இருக்கு. இவ பண்றதெல்லாம். ஆனா என்கிட்ட வரும்போது, நான் இப்படி ஹாட்டா மாறுறேனே! ஆ டேய் ஜங்குக்! சரிடா பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்ட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு உன் கூட ஹைவேல தான் ஒரு லாங் டிரைவ் போகிறான். ஸோ நீங்களும் அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போகும்போது அவங்க 2 ஹேண்ட் அப்படியே விரிச்சிட்டு அந்த டிரைவிங்கை ஐ மீன் இந்த பைக்கில் போகும்போது என்ஜாய் பண்ணிட்டே வரீங்க. ஜங்குல பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் தெரியுது. அவனுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அழுதுட்டு இருந்தீங்க. அவன் சொல்லிருப்பான் அவனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹைவே போயிட்டு இருக்கும்போது, "ஜங்குக் ஜங்குக் பைக்கை ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணுடா." "ஏய் எதுக்குடி ஸ்டாப் பண்ணணும்?" "இல்லை ஸ்டாப் பண்ணு ஜங்குக்." "சரி சரி பண்ணுறேன்." அப்படின்ட்டு அவன் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி, "என்னடி எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்?" "இல்லை இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதை நீ வந்து அ அ பண் செய்ய வைப்பியா?" "என்னடி உளர்ற? என்ன ஆசை சொல்லு?" "அது வந்து எனக்கு பைக் ட்ரைவ் பண்ணணும் ஆசையாக இருக்குது." "என்னது பைக் ட்ரைவ் பண்ணுமா? ஏய் முதல்ல உனக்கு காலட்டுமா?" "என்ன ஜங்குக்?" அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டு கையை கட்டிக்கிட்டு, "இல்லை எனக்கு எட்டதோ இல்லையோ நான் ஒத்த கால் வச்சாச்சு எட்டிப்பேன். எனக்கு பைக் ட்ரைவ் பண்ணணும் அவ்வளோதான் கற்றுக்குடு." "ஏய் அதெல்லாம் வானாண்டி எங்காச்சும் போய் கீழே விழுந்துட போகிற." "இல்லை இல்லை இல்லை நான் பைக் ட்ரைவ் பண்ணணும்." "ஏய் இது வேற ரொம்ப வெயிட்டாக இருக்கும்டி உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது." "இல்லை ஜங்கு நீ பின்னாடி உட்காந்துக்கோ. எனக்கு கற்றுக் கொடு ப்ளீஸ். எனக்கு பைக் ட்ரைவ் பண்ண ரொம்ப ஆசை தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். கொரியாவில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கில் வருவாங்க. ஆனால் நான் மட்டும் காரில் போய் இறங்குவேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. கற்றுக் கொடு." "ஏய் ஏதாச்சும் அடிபட்டு அதுக்கு தான் நீ என் கூட இருக்கல்ல. நீ இருக்கும்போது என் கூட எதுவுமே ஆகாது ஜங்கு." அப்படின்ட்டு சொல்லிடுறீங்க. ஜங்க் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே உங்கள் ஐஸ் அப்படியே பார்த்துட்டு, "ஓகேடா இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ."